இப்ப சமீபத்திய ஒரு துயர நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அகமதாபாத் ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் ஆகி 241 பேர் அதிகாரப்பூர்வமா உயிரிழந்த செய்தி. இந்த செய்தி வரவும் இங்க இருக்க சில பேரு இதுக்கு அரசு தான் காரணம்னு இல்ல பொறுப்பேற்றுக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு வெப்சைட்ல பார்த்தேன், 241 people were killed in அகமதாபாத் ஏர் கிராஷ்னு. நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்க, அந்த நியூஸ் கிடைக்கும். ஆக்சிடென்ட்டை கில்டுன்னு நியூஸ் போடுறான்னா எந்த அளவு தைரியம் வருது பாருங்க. ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்ட சோதனைகளை தாண்டி தான் வரும். அப்படி இருந்து விபத்து ஏற்படுதுன்னா அந்த அசம்பாவிதத்துக்கு யாருதான் பொறுப்பேற்றுக்க முடியும்? பொதுவா இந்திய அரசு தான் காரணம்னு சொல்றாங்கன்னா இவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நல்லதுக்கு ஒண்ணு சேரலனாலும் கெட்டதுக்கு ஒண்ணு சேரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கெட்டதுலதான் அரசியலே நடக்கும். அப்புறம் இந்த நியூஸ் சேனல்ஸ் இந்த விபத்து நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த பிளைட்ல என்ன ஆனாலும் ஹெட்லைன்ஸா போடுறாங்க. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமா நாடு திரும்பின விமானங்கள்லாம் தொழில்நுட்ப கோளாறுன்னு போடுறாங்க. இது இந்திய அரசோட விமானத்துறையே கேள்விக்குறியாக்குற செயல். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அதிகபட்ச கனவு பிளைட்ல போகணும்ன்றதா இருக்கும். அந்த கனவுல இவங்க பயத்தை விதைக்கிறாங்க. இப்படி எதுக்கெடுத்தாலும் அரசை குறை சொல்லிட்டே இருக்காம நாட்டோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணும். ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்லப்படுற ஊடகங்கள் மொத்தத்துல தூணா இருக்கணும். தூணு துப்புரமா இருக்கக்கூடாது. நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.